ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் மாடு ஒன்று கண்ணு போட்டுச்சு. பொதுவாக மாடு கண்ணு போட்டாவே அந்த ஃபர்ஸ்ட் கறக்கிற பால் வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பால்லேருந்து நிறைய பேர் நிறைய ரெசிபி செய்வாங்க. பொதுவாக கேக்கு செய்வாங்க, இல்லை அது வந்து இந்த பால்கோவா மாதிரி செய்வாங்க. நிறைய ரெசிபி இந்த மாதிரி செய்வாங்க. நான் இன்னைக்கு வந்து கேக் மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் டே கறந்த பால் வச்சு கேக் மாதிரி செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துக்கு இது கிடைக்கும். இப்போ வந்து நிறைய வந்து செயற்கையாகவும் இந்த மாதிரி சீம்பால் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் செயற்கையா செஞ்சாலும் நமக்கு இயற்கையா செய்யற மாதிரி வராது. சரிங்களா? அதை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மாடு வந்து மதியமே கண்ணு போட்டுச்சு. மதியம் கண்ணு போட்டு அது அந்த போடுற ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நைட் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே மாடெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு ஆரத்திலாம் எடுத்து முடிச்சுட்டு பால் கறக்க ஆரம்பித்தோம். சரிங்களா? எப்பயுமே மாடு கண்ணு போட்டால் மாடு வந்து கழுவுன அப்புறம் தான் பால் கறக்கணும். நாங்கள் வந்து அப்படிதான் கறப்போம். அந்த மாதிரி மாடு அந்த செத்தெல்லாம் போட்ட முன்னாடி மாடுலாம் கழுவி பால் கறணும். ஆனால் இந்த மாடு கண்ணு போட்டு போகிறத விட இந்த செத்த போகிற ப்ராசஸ் தான் ரொம்ப நேரம் இழுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நைட் வரைக்கும் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த செத்த பொருள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாடுலாம் கழுவி அது காரத்தில் எடுத்து அதுக்கு பண்ணுற ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு செஞ்சுட்டு தான் பால் கறப்போம்னா ஒரு சிலர் அப்படியே கறப்பாங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து செட் ஆகலை மீன்ஸ் வந்து நம்ம மாடெல்லாம் அது சும்மா தான் இருப்போம், எந்த வேலை செய்யாம. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அனீசியா ஃபீல் பண்ற மாதிரி தோணும். அதனால நான் மாடெல்லாம் கழுவி முடிச்சுட்டு செஞ்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறப்பேன். நைட் டைம் ஆயிடுச்சு. சரி கழுவாம காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அதுவும் டேஞ்சர் ஆயிரும். அதனால நைட்டு சரி எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு பார்க்காம செஞ்சு முடிச்சுட்டேன். ஒரு வழி மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. மாடு செத்தெல்லாம் போட்டு அதை கழுவி முடிக்கிறதுக்கு எங்க பையனையும் என் கூட உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் சரி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கரண்ட் வேற 3 நாள் ஆயிடுச்சு. கரண்ட் போயிட்டு கரண்ட்டு பவர் லைட் தான் வச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் வந்துச்சு. பட் இருந்தாலும் டிம் சப்ளை அவுஞ்சு இருந்துச்சு. அதனால ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாமே ஆஃப் பண்ணி விட்டுருந்தோம். அதனால சரின்னு சொல்லிட்டு பால் வேஸ்டா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து அப்பயே செய்ய மாட்டேன். மோஸ்ட்லி யாருக்காவது கேட்கறவங்க கொடுப்பேன். இல்லையாச்சும் டைம் கிடைச்சா நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி தான் செய்வேன். சரி இப்போ கரண்ட் இல்லையே, கரண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 லிட்டர் பாலுக்கு மேலே வரும். ஏன்னா கண்ணுக்குட்டி மதியம் போட்டது அந்த நைட் வரைக்கும் கண்ணுக்குட்டி குடிச்சுனே இருந்ததுனால இவ்வளோதான் கரைஞ்சி. அதுக்கப்புறம் சரி அது பால் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக சரி இது செஞ்சிடலாம். சரி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னதான் நம்ம மாடு கண்ணு வச்சிருந்தாலும் பசங்களுக்கு இந்த சீம்பால்னா அவ்வளோ ஒரு கொள்ள விருப்பம். சரிங்களா? உங்களுக்கும் சீம்பால் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி வெள்ளம் இடிச்சு போட்டால் லேட் ஆகும், அது கரையவே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெள்ளம் தான் போட்டு செய்வேன். ஒயிட் சுகர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் வந்து ஆல்ரெடி நமக்கு இப்பயே லேட்டு. நமக்கு வந்து அந்த மாட்டு வேலை பார்த்தது ரொம்ப டயர்டு. ஆக்சுவலாக என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும் அவ்வளோ ஒரு டயர்டு. குளிச்சுட்டு வந்து நான் மாட்டு வேலை மட்டும்தான் பார்த்தேன். சமையல்லாம் கூட எங்கள் பாப்பா தான் செஞ்சா. அதுக்கப்புறம் சரி மாட்டு வெள்ளம் முடிச்சுட்டு சரி இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அதுக்கப்புறம் அது கூட 2 ஏலக்காய், கொஞ்சமா சீரகம். ஏன்னா சீரகம் போட்டா சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில அது பவுடரும் அரைச்சா வச்சுக்கத்தான். கரண்ட் வந்து டிம் சப்ளை இருக்கிறதுனால அதை அரையவும் இல்லை ஒழுங்கா. அதுக்கப்புறம் போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் கலக்கினேன். ஏன்னா பவுடர் ஆக்கியிருந்தா டக்குன்னு அது அரைஞ்சிரும். ஆனா அது பவுடர் ஆக்காத அந்த சர்க்கரை அப்படியே இருந்ததுனால குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரம் கலக்கணும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஃபைனலா அதுக்கு மேல கலக்க முடியாது. ஏன்னா நமக்கு தூக்கம் கண்ணை சொக்குது டயர்டு அந்த அளவுக்கு. அதனால சரி போய் வச்சிடலாம், அது கொதிக்கும் போது சுகர் வந்து மெல்ட் ஆகி உருகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்துல தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு ஒன்று தண்ணிக்குள்ளே வச்சேன். ஏன்னா அப்போ தான் வந்து கீழே குண்டா இல்லைன்னா வச்சுக்கோயேன் கீழே வந்து அந்த சர்க்கரை மெல்ட் ஆகுது. அப்படியே அந்த தண்ணி கொதிக்க அதை அப்படியே அடியில் கெட்டியே பிடிச்சிக்கும். அதனால சரி ஒரு ஸ்டாண்டு வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா கொதிக்கவும் அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு வழியாக கூறாடி மெதுவாக தூக்கி வச்சிட்டேன் அந்த குண்டாவை. அந்த மேலே நம்ம போட்ட அந்த ஏலக்காய் அந்த சீரகம் எல்லாமே அரையவே இல்லை. அதான் கரண்ட் ஒழுங்கா இல்லாதனால அரையாம அது பாட்டுக்கு அது மேலே இருந்துச்சு. சரி அதுவும் ஒரு டெக்கரேஷன் மாதிரி, கேக்கு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இட்லி பாத்திரத்துக்குள்ள தூக்கி வச்சுட்டேன். சரி ஏன்னா
எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே கொதிச்சாதான் இவ்வளோ 1 லிட்டர் பாலுக்கு மேலே இருந்திருக்கும். மேலே அந்த தட்டு மூடலனா அந்த ஆவி தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடும். அதனால மேலே தட்டு மூட்டேன். எங்கள் பாப்பாவே எழுந்து போய் பார்த்துனுவான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வெளியே படுத்துட்டேங்க. அப்போ என்னால் முடியல. அவள் வந்து பாருங்க அது குத்தி குத்தி பார்த்து அந்த மேலே வெந்துங்கிறத மட்டும் நோண்டி சாப்பிட்டுருக்கிறா. சரி போ பிள்ளைங்க ஆசை யாரை விடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் வெந்துடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10-20 பக்கம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. நானும் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். அடுத்து நான் காலையில சரி பசங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அடுத்து நான் காலையில தான் சரி அவங்களுக்கு கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்கூலுக்கு போறவங்க போவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேர் பிள்ளைங்க. ஏன்னா நாங்களே ஸ்கூலுக்கு போகும்போது யாருன்னா எங்களுக்கு அப்போ மாடு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்போ வந்து இந்த மாதிரி யாருன்னா கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா ஒரு அதிசயமா சாப்பிடுவோம். சரி நம்ம கண்டிப்பா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு கொடுத்து அமிச்சேன். சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருன்னா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அவங்க மிஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் பண்ணி பாருங்க அது ஒன்று எடுத்து பார்த்தா நம்ம இந்த கேக்குன்னா கூட வச்சுக்கோங்க எடுத்து அமுத்தி பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனால் இது நல்லா கல் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். பசங்களுக்கும் அப்புறம் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு சீம்பால் பிடிக்குமா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப்